கடிகாரம் இல்லாத நகரம். ஒரு காலத்தில் மல அடிவாரத்தில் கால நகரம் என்று ஒரு விசித்திரமான நகரம் இருந்தது. அந்த நகரத்தின் தனி சிறப்பு என்னவென்றால், அங்கு ஒரு கடிகாரம் கூட இருக்காது. நேரத்தை காட்டும் டிஜிட்டல் திரைக்கோள மணிக்கூடங்களாக எதுவும் கிடையாது. இந்த நகரத்தின் மக்கள் நேரத்தை எப்படி அறிந்தார்கள்? அவர்கள் கால அட்டவணைகள், கூட்டங்கள் அல்லது அவசரம் என்ற வார்த்தைகள் பற்றி அறியாமலே வாழ்ந்தனர். பசி எடுத்தால் உண்பார்கள், தூக்கம் வந்தால் உறங்குவார்கள், சூரிய ஒளி இருந்தவரை வேலை செய்வார்கள், மகிழ்ச்சியாக இருக்கும் வரை ஒருவர் பேசுவார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் உணர்வின் அடிப்படையிலும் இயற்கையின் ஓசைகளை கொண்டும் செய்தார்கள். உதாரணமாக, கடல் அலைகள் 3 முறை ஓங்கிய சத்தம் போட்டால் அது காலை உணவுக்கான நேரம் என்பது ஒரு மீனவர் அறிவார். நவீனத்தின் வருகை. ஒரு நாள் நவீன் என்ற ஒரு புதிய வணிகர் அந்த நகரத்திற்குள் வந்தார். அவர் பெரிய நகரத்தில் இருந்து வந்தவர். அவருடைய கையில் ஒரு பளபளக்கும் கடிகாரத்தை இருந்தது. நவீன் நகரத்தின் அமைதியை கண்டு குழப்பம் அடைந்தார். எவ்வளவு நேரம் வேலை செய்வது, எப்போது சாப்பிட வேண்டும் என்பது சிந்திக்க வேண்டும் என்று மக்களுக்கு நேரம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த முடிவு செய்தார். அவர் நகரத்தின் மையத்தில் ஒரு பெரிய மணிக்கூண்டை நிறுவினார். இனிமேல் சரியாக காலை 9 மணிக்கு வேலை தொடங்கும், மதியம் 1 மணிக்கு உணவு இடைவேளை, இதுதான் ஒழுக்கம் என்று ஒழுக்கமிட்டார். நேரம் ஒரு சுமையானது. ஆரம்பத்தில் மக்கள் இந்த புதிய ஒழுங்கு நன்றாக இருப்பதாக நினைத்தார். ஆனால் விரைவில் பிரச்சனைகளை வரத் தொடங்கின. விவசாயி: என் பயிருக்கு இன்னும் அரை மணி நேரம் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். ஆனால் கடிகாரம் இப்போது 1 மணி உணவு இடைவேளை என்று சொல்கிறது. நான் என்ன செய்வது? ஓவியர்: நான் ஒரு அற்புத காட்சியை வரைந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் 10 நிமிடங்கள் வரைந்தால் அது முடிந்துவிடும். ஆனால் மணி 5 மணி, வேலை முடிந்தது என்று ஒலிக்கிறது. நான் வரையலாமா, இருக்க வேண்டுமா என்று குழப்பத்தில் இருக்கிறார். குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கும் ஒரு குழந்தை மணி 8 ஆகிவிட்டது, தூங்கச் செல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இன்னும் விளையாட ஆசையுடன் அழத் தொடங்கியது. மக்கள் கடிகாரத்தின் அடிமைகளாக மாறினர். அவர்கள் பசி இல்லாவிட்டாலும் நேரம் வந்துவிட்டது என்று சாப்பிட்டார்கள். சோர்வு இல்லாவிட்டாலும் நேரம் வந்துவிட்டது என்று தூங்கினார்கள். கடிகாரத்தின் முடிவு. சில வாரங்களேயே கால நகரம் அதன் சந்தோஷத்தையும் அமைதியையும் இழந்தது. யாரும் நிதானமாக பேசவில்லை. எல்லாரும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் நகரம் மக்கள் ஒன்று கூடினர். ஒரு வயதான மூதாட்டி சொன்னார்: நண்பர்களே, நாம் இப்போது கடிகாரத்தின் ஊழியர்கள் ஆகிவிட்டோம். நமக்கு பசி இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு பதிலாக மணி என்னவென்று பார்க்கிறோம். நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு பதிலாக சரியான நேரம் இருக்கிறதா என்று பார்க்கிறோம். மக்கள் புரிந்து கொண்டனர். அவர்கள் ஒன்று சேர்ந்து நவீன் நிறுவிய அந்த பெரிய மணிகுண்டை மெதுவாக அகற்றினர். நவீன் அந்த நகரத்தை விட்டு வெளியேற்றினார். கையில் இருந்த கடிகாரத்தை பார்த்து பெருமூச்சு விட்டனர். மீண்டும் கடிகாரங்கள் இல்லாத அந்த நகரத்தின் அலைகள், சத்தம், பறவைகளின் கலகலப்பு மற்றும் உள்ளுணர்வு மட்டுமே நேரத்தை காட்டும் ஓசைகளாக மாற்றின மக்கள். கடிகாரத்தின் நேரப்படி வாழாமல் வாழ்க்கையின் நேரப்படி வாழத் தொடங்கினர். கதை, உணர்வும் நீதிகள். இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரிகிறது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். வழிகாட்டிய அந்த கடிகாரத்தின் வெளிப்படையான விதிமுறைகள் அல்லது சாதனங்களின் விட நமது உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உண்மையான அமைதிக்கு வழிவகுக்கும். அவசரம் தேவையில்லை. வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் அளவிட முயற்சிக்கும் போது அந்த நொடியின் மகிழ்ச்சியை நாம் இழந்து விடுகின்றோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் ஒரு சிறு கதையை தொடர்ந்து டெய்லி கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் என்ன வேண்டும் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிது அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ எல்லாருமே நம்ம மணியை பார்த்து தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மணின்றது என்னென்னு தெரியாது. சூரிய வெளிச்சத்தை பார்த்து தான் காலை உணவு சாப்பிடுவாங்க. இரவு ஆயிடுச்சா, ஓகே நம்ம படுத்து உறங்கலாம். காலை ஆயிடுச்சா, ஓகே வெளிச்சம் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நொடியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மணி என்ன. இந்த கதையிலிருந்து நமக்கு நல்லா தெளிவாக புரியுது இல்லையா? மணி ஜஸ்ட்டு ஒரு இது.
அவ்வளோதான். ஆனால் வந்து அந்த மணியை வந்து நம்ம பார்க்காம வந்து அந்த காலத்தில் இருந்த மாதிரி இருந்தால் எவ்வளவு சூப்பராக இருக்கும்ல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது மணி இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமா? இல்லைப்பா மணி இருக்கிறதாப்பா நல்லது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சூப்பரான அழகான ஒரு கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பபாய், டேக் கேர்.